ஏங்க நான் ஒரு விஷயத்த சொல்லிப்புறேன், நல்லா எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு மனுஷன் கோவத்தில் இருக்கான்னு தெரிஞ்சா அந்த கோவத்தில் இருக்கிறவங்ககிட்ட கோவமாக இருக்காங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் கோவம் குறையட்டுன்னு கொஞ்சம் தள்ளி இருங்க. அதை விட்டு இப்படி சும்மா சிரிச்சுக்கிட்டு சும்மா சிரிச்சுக்கிட்டு என்ன கோவத்தில் இருக்க என்ன கோவத்தில் இருக்குன்னு சிரிச்சுக்கிட்டு கிண்டல்தனமாக கிண்டல் பண்ணாதீங்க. எப்பயாவது ஒரு தடவை நான் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். எப்பயாவது ஒரு தடவை நம்மளுக்கும் கோவம் வரும். இப்போ நான் உங்கள்கிட்ட சிரிச்சுக்கிட்டே பேசுகிறேன். எனக்குள்ள சில நேரங்களில் எனக்குள்ள பெரிய கோவங்கள் உண்டாகும். அந்த கோவத்தை யாருமே எங்கள் வீட்டில் புரிஞ்சுக்கிறதுல பார்த்துக்குங்க. ஒரு பிள்ளையை போய் அடித்து கண்டிச்சா கூட ஈன்னு சிரிச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் உங்கள் ஆத்தா அப்படித்தான் வளர்த்துருக்கு, உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்படித்தான் வளர்த்துருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி இப்படி பண்ணுறதுனால தான் பிள்ளைகள் வந்து நல்ல ஒரு இது அறிவுத்திறனை கொடுக்க முடியல எந்த பெத்தவங்களாலையும். பெத்தவங்களத்தை பொண்டாட்டி போய் கொண்டுச்சா புருஷன் போய் என் பிள்ளை ஏண்டி அடிக்கிற, என் பிள்ளடி என் பிள்ளை அப்படி தாண்டி பேசும், என் பிடிச்சி எல்லாம் பண்ணுறது. புருஷன் போய் கண்டிச்சா என் பிள்ளைய போய் அடிக்கிற, என் பிள்ளை கருவளம் பற்ற வச்சுருக்கேன் அடிக்கிற, அதை தண்ணி மனுஷன் போய் அடிச்சு அது போய் தாங்குவாயா அப்படின்னு போய் இது பண்ணுறது. உங்களுக்குள்ள தவறுதலே இருந்தாலும் பெரிய மனுஷக்க சின்ன பிள்ளைகளை கண்டிக்கிறப்ப பெத்த பிள்ளைகளை கண்டிக்கிறப்ப கண்டிக்கட்டுன்னு விட்டுறணும். விட்டுட்டு அப்புறமா தான் இங்கே வாங்க. பிள்ளையை கண்டிக்கிறது சரி, வேகத்தில் அடிச்சிங்கன்னா பிள்ளை அந்த அழிய தாங்காது. அந்த மாதிரி அடிக்காமல் கண்டிங்க அப்படின்னு அங்கிட்டு தான் தனியாக போய் பெரிய மனுஷன் பேசிக்கிறணும். அதை விட்டு பிள்ளையை ஊட வச்சுக்கிட்டு என்னடி ஒன்னே அடிச்சா அது மாதிரி ஒன்னே குத்துனா இது மாதிரி அப்படின்னு பண்ணோம்னா பிள்ளைகளுக்கு இலட்சியமாக போயிடும். அப்போ நாளைக்கு அம்மா அடித்தா அப்பாட்ட சொல்லணும், அப்பாட்ட சொன்னால் அப்பா அம்மாவை அடிப்பார் அப்படின்ற எண்ணம் தான் உண்டாகும். இப்படித்தான் எங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. பிள்ளையை போய் கடிச்சோம்னா சரி கடிச்சிட்டு போகிறா பொண்டாட்டின்னு விடுறதில்ல. உடனே உங்கள் அம்மா அடித்து வளர்த்துருந்தா உங்கள் அம்மா உன்னை குத்தி வளர்த்துருந்தா அப்படின்னு நம்மளை வந்து குத்துறது. ஏங்க எனக்கு கோவம் வருதுங்க, பேசாமல் விட்டுருங்கன்றேன். மறுபடியும் பண்ணுறாருங்க. நான் என்னங்க பண்ணுறது? இப்படி கோவத்தில் நான் என்னதான் பண்ணுறது? எனக்கு ஒன்றுமே தெரியல. நான் கோவமே படக்கூடாதான். நான் கோவமே படக்கூடாது. அதான் ஒருத்தர் சொல்லிட்டாருமே, உங்களுக்கு உண்மையிலே மெச்சூரிட்டி இல்லைங்க, நீங்கள் குடும்பத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்கிறீங்க. ஆமாம், எனக்கு மெச்சூரிட்டி இல்லைங்க, உண்மையிலே மெச்சூரிட்டியே இல்லை. என்னன்னு தெரில எனக்கு. என்னை ஏன் அப்படி படைச்சி கடவுளை தான் போய் கேட்கணும். கடவுளை என்ன எதுக்கு மெச்சூரிட்டி இல்லாமல் படைச்ச அப்படின்னு நான் கடவுளை தான் கேட்கணும். என்ன செய்ய சொல்கிறீங்க? அப்படி தான் படைச்சி விட்டுச்சு. படைப்பத்தான் உங்கள்கிட்ட பேச முடியும். ஒரு புதுசாக ஒன்று நான் எப்படி உருவாக்கிற முடியும்? எனக்குன்னு கடவுள் என்ன அறிவு கொடுத்துருக்கோ அதை தான் உங்கள்கிட்ட பேச முடியும். என்னம்மா போங்க.